வெண்முரசு. சொல்வடர்காடு 15. துவைத்த காட்டின் நடுவே நின்றிருந்த பிரதீகம் என்னும் அரச மரத்தடியில் போடப்பட்டிருந்த கற்பலகை பீடத்தில் கணாதர் அமர்ந்திருக்க, அவருக்கு முன் தருமனும் தம்பியரும் திருப்பதியும் நிலத்தில் இட்ட கற்பாளங்களில் கால் மடித்து அமர்ந்திருந்தனர். கணாதரின் முதன்மை மாணவர் 12 அவர்களுக்கு அப்பால் அரைவட்டமாக அமர்ந்திருந்தனர். விண்காலையின் இளங்காற்றில் அரச மரத்தின் தொங்கிய இலைகள் பல்லாயிரம் இமைப்புகளுடன் அசைந்து கொண்டிருந்தன. பொன்னிறமான பழுத்திலைகள் மிதந்து சுழன்று இறங்கி மண்ணில் அமைந்தன. வாசிப்பது சந்தீப். காலைச் சொல்லாடலில் தருமன் கணாதரிடம், மெய்யறிந்தவரே, வேதச்சொல் ஒன்றே என்றால், அது மானுடனுக்கு அமுதம் என்றால், ஏன் அது கிளை கொண்டு பெருக வேண்டும், முரண்பட்டு நிற்க வேண்டும்? ஒற்றை வழி மட்டும் உள்ள காடல்லவா பயனுக்கு உகந்தது என்று கேட்டார். புன்னகையுடன், அதை பிறகு சொல்கிறேன் என கடந்து சென்ற கணாதர் அந்த அவை முடிந்ததும் தருமனிடம், கானுரைக்கு வருக, அங்கு பேசுவோம் என்றார். கானுரைகளுக்காக 7 அரசமரங்கள் துவைத்த காட்டில் தொல்பழங்காலத்திலேயே நடப்பட்டு பேணப்பட்டிருந்தன. இளையவனே, மானுடம் ஒற்றை உயிர்விதையில் இருந்து முளைத்தெழுந்து வேர்விரிந்து கிளை பரப்பிய பேராலமரம் என்கிறது வேதம். விண்ணில் உள்ளன அதன் வேர்கள், கிளைகள் மண்ணில் விரிந்துள்ளன என்று விளக்குகிறார்கள் சிலர். அடிமரத்தை விலக்காவிட்டால் கிளைகள் விரிய முடியாது. ஒவ்வொரு இலையும் தனித்து மலராவிட்டால் ஒளியை அள்ள முடியாது. ஒன்றை ஒன்று விலக்காவிட்டால் மரங்கள் காடென பரவ முடியாது. இங்கு கணந்தோறும் பறந்து செல்லும் மானுடம் அதன் முரண்பாடுகளாலேயே தன்னைப் பெருக்கி வளர்த்துக் கொள்கிறது. ஒன்று பிறிது போல் அல்லாதாகிறது. ஒன்று பிறிதை மறுத்து நிற்கிறது. ஒவ்வொன்றும் தனக்குரிய இடத்தை கண்டடைகிறது. அனைத்தும் நிரப்பாத இடத்தை புதிதொன்று எழுந்து நிறைக்கிறது. ஒரு துளியும் ஓய்ந்திருப்பதில்லை என்பதனாலேயே கடல் அலைகொள்கிறது. ஒவ்வொரு விண்மீனுக்கும் தனியுலகு இருக்குமளவுக்கு பெரியது விசும்பு என்றார் கணாதர். ஆயினும் முதல்விதை ஒன்றே என்று உப்பை அளிக்கும் மண் அறியும். நீரைச் சொரியும் விண்ணும் அறியும். ஆகவேதான் மானுடம் ஒரு குடும்பம். உறவொருவன் பிறனொருவன் சிற்றுளத்தோர் சொல்வர்சு உளம் விரிந்து வாழ்பவருக்கோலகோர் ஒரே குடி என்று அவரது மாணவர்கள் தாழ்ந்த சுதியில் பாடி வணங்கினர். வசுதேவ குடும்பகம் என்னும் சொல்லாட்சி மட்டும் மீண்டும் மீண்டும் ரீங்கரித்தது. மண்ணுக்கு அடியிலுள்ள உலோகங்கள் அனைத்தும் ஒன்றே என்று அறிக. ஒன்று பொன்னென எழுந்து மன்னர்களின் மணிமுடியாகிறது. அழகிய முலைகள் மேல் தவழும் அணிகலன்களாகிறது. இன்னொன்று செம்பென எழுந்து அடுப்பில் கனல்கிறது. பிறிதொன்று கன்னங்கரிய இரும்பென்று வந்து உழுபடையாகிறது, கொல்லும் படைக்கலமாகிறது. பொன் எத்தனை மதிப்புள்ளதாயினும் அது அடுமனைக்கலமென அமையாது. மேழியோ வாளோ ஆகாது என்றார் கணாதர். எங்கள் தொல்மரபு பயன்தரு வேதத்தையே முன்வைக்கிறது. மேழியும் வாளுமாகும் சொல் இது. இங்கிருப்பவை அனைத்தும் எங்கிருந்தோ அளிக்கப்பட்டவை என வேதச் சொல்லை விளக்கிக் கொண்டது சௌனகப் பெருமரபு என்றார் கணாதர். அளிக்கப்பட்டவை அனைத்தும் கொண்டு, நுகர்ந்து, அறிந்து, ஆளப்பட வேண்டியவை. அளிப்பதோ அறிய முடியாத பெருவிசும்பு. விசும்பென இங்குளது வானம். வானத்தை மண்ணுடன் இணைப்பது எரி. எருக்கு அவியூட்டுதல் ஒன்றே மானுடன் விசும்புடன் உரையாடும் ஒரே வழி. எனவே வேதித்து வேட்டு எரிச்செயல் ஆற்றுதல் ஒன்றே மானுடர் செய்யக்கூடுவது என்றனர். எருக்கு அவியூட்டாத குலமேதும் இம்மண்ணில் இல்லை என்று கணாதர் தொடர்ந்தார். தங்கள் வழியில் தங்களுக்குரிய மொழியில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொடிகள். ஆனால் எதுவும் முறைப்படுத்தப்படும்போது முனை கொள்கிறது. முனையிலிருப்பவர் மேலோர் ஆகிவிடுகிறார்கள். சீரமைக்கப்பட்ட எதுவும் எவரோ எதற்கோ அமைக்கும் படைக்கலம்தான். நால்வேதம் முறைப்படுத்தப்பட்டதும் 4 குலமும் அமைந்தது. குடிகள் அனைவரும் 4 பிளந்து மேல்கீழென அடுக்கப்படலாயினர். தொல்காலத்தில் குலம் 4 வேதம் ஓதின. பின்னர் 4 குலம் மட்டுமே வேதமோதலாம் என்றாயிற்று. பிறர் ஓதுவது வேதமே அல்ல என்றும் வகுக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் ஓதலாகாது என்றும் சொல்லலாயினர். வேதம் கொண்டவரும் வேதம் மறுக்கப்பட்டவருமென மானுடம் பிரிந்தது. இளையோனே, இங்கு அசுரரும் அரக்கரும் வேதம் ஓதியுள்ளனர் என்று கற்றிருப்பாய்.
ராவணனுக்கும் பிரகலாதனுக்கும் மறுக்கப்படாத வேதம் எப்படி மானுடருக்கு மறுக்கப்பட்டது என்றார் கணாதர். ஏனென்றால் அரசுகள் அடிமைகளின்றி ஆள முடியாது என்று இங்கு முடியென்றும் கொடியென்றும் கோலென்றும் நூலென்றும் அமைந்ததோ அன்றே தொழும்பெறும் உரிமை மக்களும் உருவாயினர். வேதம் தூயதென்றால் வேதமோதுபவரை அடிமை கொள்ளலாகாது. எனவே வேதமில்லாதோரை உருவாக்கி வேதமின்மையையே காட்டி அவர்களை வென்று அடிமை கொண்டனர். பிருது முதல் யயாதி, பரதன் எனத் தொடர்ந்து பிரதீபன் வரையிலான மாமன்னர்கள். நீ ஆளும் பாரத வருஷம் அவ்வாறு உருவானதே. எனவே முறைப்படுத்தப்பட்ட நால்வேதத்தை முற்றெதிர்ப்பதே சார்வாகம் என அமைந்தது. எரியூட்டுதலை, மூவேளை நீர்வழக்கத்தை அது மறுத்தது. தெய்வங்களை செருத்தது. பூசகர்களை, அவர்களின் சடங்குகளை இகழ்ந்தது. இங்குள்ளது பருவிழி. மானுடன் அதிலொரு துளி. அதை ஆக்கி, உண்டு, அதில் இன்புற்று மறைவதே அவனுக்குரிய கடன். இதற்கப்பாலுள்ள எதன் ஆணையையும் நிறைவேற்றும் பொறுப்பு அவனுக்கில்லை என்றார் கணாதர். அரசனே, மேல் கீழ் என்றில்லை. மானுடர் என்னும் ஒற்றைச் சொல்லில் உள்ளது சார்வாகம். நாற்குலம் இல்லை. குலமிலாதோர் எவருமில்லை. மெய்வேதமென்று ஒன்றில்லை, வேதமெல்லாம் மெய்யே என்கிறது அது. இன்புறுதல் என்பது இங்குள்ள உயிர்களனைத்திற்கும் உள்ள உரிமை. எனவே எரிநீர் வழியொளி விசும்பு எவருக்கும் உரியதல்ல. எவர் தெய்வமும் மண்ணையும் விண்ணையும் முழுதாளவில்லை. ஆற்றல் வெல்கிறது என்பதுதான் பருப்பொருளின் மாறா நெறி. பெரிய பாறை சிறிய பாறையை உடைக்கும். யானை முயலை மிதித்து கடந்து செல்லும். எனவே ஆற்றல் கொண்டவராகக்கு வெற்றி கொள்க, அதையே மானுடருக்கு நாங்கள் சொல்கிறோம். இங்கு எளியோர் எவருமில்லை. பெருந்திரளாகச் சூழ்ந்த எறும்புகளின் புற்றைக் கண்டு யானை அஞ்சும். அதில் உள்ளது இயற்கை அளிக்கும் செய்தி. அந்த ஒன்றே இவையனைத்தும் என்னும் ஒற்றைச் சொல்லில் இருந்து வேதத்தை பொருள் கொள்ளலாயிற்று தொன்மையான கௌஷிதக மரபு என்று கணாதர் தொடர்ந்தார். இது அது என தொட்டுச் சென்று அனைத்தையும் வளைத்து அவை ஒன்றே என்றாக்கியது. அதன் பெயர் அறிபடுபொருள். அறிபடுபொருளை அறிவது இங்கிருந்து தானென்று உணர்ந்து தன்னை அறிவென்றாக்கிக் கொள்வது. அதை அறிவது என்றனர். அகன்று நோக்கினால் அதுவும் அறிபடுபொருளில் அடக்கம். ஏனென்றால் அலை கடலில் இருந்து வேறல்ல என கூறினர். எனவே இங்கிருப்பது அறிபடுபொருளாகிய அது ஒன்றே என்பதே கௌஷிதக மரபின் கூற்று. அது தன்னைத்தானே அறிந்து கொள்வதே அறிவென்றாகிறது. எனவே அறிபடு பொருளும் அறிவதும் அறிவும் ஒன்றே என்றனர். இங்கிருப்பது முதலும் முடிவுமற்ற அறிவொன்றே எனச் சொல்லாடினர். கணாதர் சொன்னார். ஒவ்வொன்றாய் தொட்டெண்ணி எண்ணுவதனைத்தையும் ஒன்றெனக் காட்டி நிறுவுவது அவர்களின் வழி. ஒன்றிலிருந்து விரித்து அனைத்துக்கும் பொருள் காண்கின்றனர். அறிவதெல்லாம் அறிவொன்றையே என்னும் அவர்களின் வரியுடன் முரண்பட்டு எழுந்ததே சார்வாகப் பெருநெறி. அறிபடு பொருள் என்றும் அறிவதற்கு அப்பால் மட்டுமே உள்ளது. அவை இணைவதே இல்லை. அறிவதனைத்தும் நம் புலன்களினூடாகவே. ஆகவே அறிவு எல்லைக்குட்பட்டது. அலகிலாத அறிபடு பொருளை அது ஒருபோதும் முற்றறிவதில்லை என்றார் கணாதர். எனவே ஓர் அறிதல் உண்மையா என்னும் வினாவுக்கே எங்கும் இடமில்லை. அது பயனுள்ளதா என்பது மட்டுமே உசாவப்பட வேண்டும். ஆகவே எப்போதைக்குமான உண்மை என ஏதும் இப்புவி மீது இருக்க முடியாது. காலத்தில் இடத்தில் தருணத்தில் அறிபவனால் அறியத்தக்க ஒன்றே அறிவெனப்படுகிறது. அது அவனுக்கு நலன் பயக்குமெனில் உண்மை, அல்லதெனில் அரையுண்மை. பொய் என்று ஏதும் இப்புவியில் இல்லை. கிணற்றுக்குள் இருப்பவன் சிறிய உலகை அறிகிறான். மண்மீது நிற்பவன் மேலும் பெரிய உலகை காண்கிறான். மரம் மீது ஏறியவனை விட மலையுச்சியில் நிற்பவன் மேலும் பெரிய உலகை காண்கிறான். மருந்து விளையும் மலையுச்சியில் நின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு இச்சொற்கள் நலம் பயக்கட்டும். அவரது மாணவர்கள் ஆம், அவ்வாறே ஆகுக என்றார்கள். தருமன் கைகூப்பினார். வேதமை பொருள் உசாவும் இருபெரும் தரப்புகளையும் முழுக்க மறுத்து நின்றிருக்கிறோம். ஒவ்வொரு அவையிலும் சாலை முனையிலும் நாங்கள் அவர்களிடம் சொல் தொடுக்கிறோம். ஒரு தருணத்தையும் தவறவிடுவதில்லை. வேதத்தை பசுவென்கிறார்கள் அவர்கள். அதன் மெய்யறுதலை பாலென்கிறார்கள் கௌஷிதக மரபினர்.
தங்களை அதன் இனிய அகிடு என்கிறார்கள். அவ்வாறென்றால் சார்வாகம் அதன் கொம்பு என்றார் கணாதர் புன்னகையுடன். 5 இருமைகளை அரிதளத்தில் சந்திக்கிறோம். அவற்றை மெய்யென்று உணர்ந்தவரே சார்வாகத்தை அறிய முடியும் என்றார் கணாதர். அறிபொருளும் அறிபவனும் கொண்டுள்ள வேறுபாடு, அறிவும் அறிபடு பொருளும் கொண்டுள்ள வேறுபாடு, அறிவும் அறிபவனும் கொண்டுள்ள வேறுபாடு, அறிபவர்களுக்குள் உள்ள வேறுபாடு, அறிபடு பொருட்களுக்குள் உள்ள வேறுபாடு. பஞ்சபேதம் என எங்கள் நூல்கள் அழைக்கும் இவ்வைந்து வேறுபாடுகளால் எல்லை வகுக்கப்பட்டதே என்ற அறிதலும். இப்பருவுலகு முதற்பேரியற்கை என்னும் அறியப்படாத ஒன்றின் தோற்றப் பெருக்கம். அதுவே இவையனைத்துக்கும் அடிநிலை. என்றோ எங்கோ அது உயிர்களால் அறியப்படலாயிற்று. அவ்வாறு அறியும் சித்தமே கிளைநிலை. அடியும் கிளையும் இணைந்துருவானதே நாம் வாழும் இப்புவிச்சூழ்க்கை. எல்லா பொருட்களும் நிகரானவை அல்ல என்பது போல் எல்லா அறிதல்களும் நிகரானவை அல்ல. மண்புழுவறிவதும் மாமுனிவர் அறிவதும் வேறு வேறு அறிதல்களை. உரிய அறிவை அடைந்து அதை ஆள்வதை விடுதலை. அறம்பொருள் இன்பம் வீடு என 4 விழுப்பொருட்கள் மானுடருக்குண்டு என்று வகுத்துள்ளனர் வைதிகர். இன்பத்திற்கு உதவாத அறம் பயனற்றது. பொருள் பொருளற்றது. வீடு என்பது நிலைபேறான இன்பமே. எனவே இன்பமன்றி விழுப்பொருள் பிறிதில்லை. புல்லுக்கும் புழுவுக்கும் மாக்களுக்கும் மானுடருக்கும் அதுவே மெய்யான இலக்கு. நாங்கள் உரைப்பது இந்நெறியையே. காமமே புருஷார்த்தம் என்பதனால் எங்களை காமிகர் என்று கூறுவதுண்டு. சார்வாக மெய்நெறி உனக்கு உரைக்கும் வழியும் அதுவே. கணாதர் சொல்லி முடித்து கைதூக்கி வாழ்த்துரைத்தார். தருமன் நீள்மூச்சு விட்டு, ஆசிரியரே, என் சொல்மீறலை பொறுத்தருள்க. நீங்களும் மகாசோனகரான காத்யாயனரும் சொன்ன வழி ஒன்றே. எளியவன் அதை தெய்வங்களின் ஆணை எனக் கொள்ளக் கடமைப்பட்டவன் என்றார். ஆனால் இத்தருணத்தில் இவ்வழிகாட்டலை என்னால் ஏற்க முடியவில்லை. இன்று காலை என் இளையோருடன் என் வழி எதுவாக இருக்க முடியும் என்று பேசினேன். காலமடிப்புகளை காணும் விழி கொண்டவன் என் இளையோன் சகதேவன். இப்புவியில் எந்தை பாண்டுவின் வடிவென வாழ்பவன். அவன் காட்டிய வழியே எனக்கு உவப்பெனத் தோன்றுகிறது. இன்பத்தை நாடுக என்பது இப்புவியெங்கும் நீரையும் காற்றையும் ஒளியையும் போல பரவிக் கிடக்கும் பேருண்மை என்பதை உணர்கிறேன். ஆனால் எது இன்பமென எப்படி அறிவது? இளங்குழந்தை வெல்லமே இன்பம் என எண்ணுகிறது. மூவேளையும் வெல்லத்தை மட்டுமே உண்டு வாழ அது விழைகிறது. அன்னை அதை அள்ளி மடியிலிட்டு கால்களைப் பற்றிக் கொண்டு கசக்கும் பச்சிலைச் சாற்றை புகட்டுகிறாள். இன்று இன்பம் பயப்பது நாளைய துயராக இருக்கக்கூடும் அல்லவா? படை கொண்டு சென்று அஸ்தினபுரியை நான் வெல்வதே உடனடியாக நான் நாடும் இன்பம் என்பதில் ஐயமில்லை. அதுவே என் குல அறம். அதைச் செய்தால் நான் வேதநெறி பேண முடியும். என் குடியினருக்கு அளித்த சொல்லுறுதியை பேண முடியும். 12 ஆண்டுகால கான் வாழ்வில் நான் இறப்பேன் என்றால் ஆற்றப்படாத கடமைகளுடன் பேணப்படாத சொற்களுடன் அடங்காத விளைவுகளுடன் இவ்வுலகு விட்டுச் செல்வேன். மறுபிறப்பில் புழுவெனப் பிறந்து காலத்தை கணம் கணமென நெளிந்து தீர்ப்பேன். அதை இத்தருணம் நன்குணர்கிறேன். ஆனால் என் உள்ளம் உறுதியாகச் சொல்கிறது, இவ்வின்பம் இன்று இத்தருணத்திற்கு மட்டுமே உரியது என்று. இவ்வினிய கனி என் நாவுக்குச் சுவை தரலாம், என் பசியாற்றலாம். நாளை எனக்கும் பின் என் கொடிவழியினருக்கும் நோய் அளிக்கும். இன்னும் 1000 ஆண்டுகாலம் அந்நோய் நீடிக்கும். இன்று நான் கசப்பு மருந்தை உண்ணவே விரும்புகிறேன் என்று சொல்லி தலைவணங்கினார். கணாதர் மாறா புன்னகையுடன், அதுவும் நன்றே. மெய்மை நாடுபவன் எளிதில் நிறைவடைய மாட்டான். அனைத்து தரப்புகளையும் அறிந்த பின்னர் முடிவெடுப்பதே உன் வழி என்றால் அவ்வாறே ஆகுக என்றார். அவரது மாணவர்கள் ஆசிரிய வணக்கத்தை சேர்ந்து பாடினர். கைகொப்பி வணங்கிவிட்டு கணாதர் எழுந்தார். தன் குடில் நோக்கி நடக்கும்போது இளையோர் 4வரும் சொல்லின்றி தலை குனிந்து வருவதை தருமன் உணர்ந்தார். சொல்லின்மை உடலை எடைகூடச் செய்யும் போலும் என உணர்ந்தார். காலடிகள் கற்பாறைகள் என மண்ணில் பதியும் ஒலி கேட்டது. அவர்கள் விழையாதது என்ன நடந்தது? சகதேவன் சொல்லை நகுலன் கடப்பதில்லை. அர்ஜுனன் இங்கு உளம் ஒட்டாதவன். பீமன் மானுட உலகில் வாழ்வதில்லை.
திரும்பாமலேயே அவர்கள் ஒவ்வொருவரின் முகங்களையும் விழிமுன் கொண்டு வந்தார். அவை தனிமை கொண்டிருந்தன. எங்கும் எவருடனும் தனிமை கொண்டிருக்க மானுடரால் இயலும். குடிலுக்கான பாதை பிரியும் போது ஒவ்வொருவராக தலைவணங்கி கடந்து செல்ல திருப்பதி அவருக்குப் பின்னால் வந்தாள். தருமன் திரும்பிப் பார்த்து, நீ பீமனுடன் இருந்தாக வேண்டிய நாட்கள் என்றார். என் விழைவுப்படியே அவை வகுக்கப்பட வேண்டும் என நெறியுள்ளது என்றாள் திருபதி. தருமன் முகம் மலர்ந்து, ஆம், இத்தருணத்தில் நான் தேடுவது உன்னை மட்டுமே. உன்னிடம் சொல்லப்படாதவற்றால் என் உள்ளம் விம்மிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அவள் இதழ்கள் புன்னகை போல வளைந்தன. கண்களில் சிரிப்பென ஒன்று வந்து மறைந்தது. பேரவையில் ஆடையில்லாமலானவர் போல் தருமன் கூசினார். விழிவிலக்கி, ஆம், உன் உள்ளம் சொல்வதை கேட்கிறேன். இம்மண்ணில் எனக்கிணையான எழுந்தோன் பிறனில்லை. அறமென்று பேசி நிலை கொள்ளல் அறியாது உழல்பவன். இருளையெல்லாம் ஒடுக்கிச் சுருக்கி இக்கட்டுகளில் பேருரு கொள்ளச் செய்பவன். கோழை, பேடி, பெருவிழைவு கொண்டவன் என்றார். நீ இம்மண்ணில் உள்ள அத்தனைச் சொற்களாலும் என்னை வசை கூறலாம். அனைத்துக்கும் நான் உரியவனே. அவள் விழிகளில் மிகச்சிறிய மாற்றம் கூட நிகழவில்லை என்று கண்டதும் அவர் உள்ளம் திடுக்கிட்டது. கைவிரல் நுனிகளிலிருந்து ஒரு நடுக்கம் போல எழுந்த சினம் காது மடல்களில் வெப்பம் கொள்ளச் செய்து தலையை நிறைத்து விழிகளில் ஆவி எழுந்து மறைத்தது. பின்பு மெல்ல எண்ணம் எழுந்தது. ஏன் அச்சினம்? நான் என்னை இறக்கிக் கொள்கையில் அதை மறுத்து ஓர் உணர்வு அவளில் எழவேண்டுமென எண்ணுகிறேன். புறக்கணிக்கப்படும் மன்னிப்பு கோரலைப் போல பெருஞ்சினமூட்டுவது பிரிதில்லை. தன் நெஞ்சிலேயே குருவாளை குத்தி இறக்குவது போல அவர் மேலும் சொன்னார். ஆம், அந்த ஒருநாளின் பொருட்டே நான் வாழ்நாளெல்லாம் இழிவு சூடுவேன். தலைமுறை நினைவுகளில் கீழ்மகனாக நீடிப்பேன். பல்லாயிரம் ஆண்டுகாலம் பாரத வருஷத்து பெண்களால் பழைக்கப்படுவேன். அதற்கெல்லாம் முற்றிலும் தகுதியுடையவனாக இழிந்தேன். ஆனால் உன் முன் தலைவணங்கி உன் கால் புழுதியை தலைசூடினால் என்னை நான் மன்னித்துக் கொள்வேன். உன்னால் காரி உமிழப்பட்டாலும் அதற்குரியவன் என்றே என்னை எண்ணுவேன். அவளுடைய அமைதி அவரை உடல் நடுங்கச் செய்தது. மீண்டும் எழுந்த சினத்தை வெல்ல தன்னிறக்கத்தை உருவாக்கிக் கொண்டார். ஆம், தீது விளைந்தது. நான் தீதை எதிர்நோக்கவில்லை. அதை நான் உருவாக்கவுமில்லை. இருந்தும் அதன் அனைத்து பழிகளையும் சூடி இங்கு நின்றிருக்கிறேன். குடியரத்துக்கும் பேரறத்துக்கும் நடுவே சிக்கிச் செயலிழந்ததை அன்றி பிழை ஏதும் இழைக்கவில்லை. ஆயினும் இதோ புழுவென சிறுத்து மண்ணில் நெழுகிறேன். உன் கால்களை என் மேல் வைத்து அரைத்துத் தேய்த்துவிட்டுச் செல். ஏனென்றால் பணிபவர்களையே உங்களால் மேலும் பணிய வைக்க முடியும். பணியாதவர்களை கொல்ல மட்டுமே முடியும். பின்பு அவர்களை குற்ற உணர்வால் தெய்வமாக்கி தலைமேல் சுமப்பீர்கள். என் தலையை உங்கள் அனைவருக்கும் கீழே வைக்கிறேன். நெஞ்சில் மிதித்து தலைமேல் ஏறிச் செல்லுங்கள். உயர்ந்த மலையுச்சிப்பாறை என இருக்க விழைபவன் அல்ல நான். இன்று படிக்கல்லாக இருப்பதே என் ஊழ்வினை என்றால் அவ்வாறே ஆகுக. அவர் உள்ளம் அச்சொற்களினூடாக மெல்ல விடுபட்டது. நான் ஏன் இவள் முன் இத்தனை சிறுமை கொள்ள வேண்டும்? தருக்கி எழுந்தது இவள் பிறப்பிலேயே கொண்ட ஆணவம். பருந்தின் கையிலிருந்து துடித்தபடி விண்ணில் பறந்த மீன் போன்றவன் நான். இவள் மிஞ்சி எழுந்தமையால் வீழ்ந்தாள். அவ்வாறு பாரதத்தை ஆள விழைந்தவள் அதற்கு எதிர்வினையாக வருவதையும் ஏற்றே ஆக வேண்டும். குலமகள் அல்ல இவள், அரசி. முடிசூடிய அரசியை, படைசூடி வந்த வீராங்கனையை பெண்ணென்று நோக்க வேண்டியதில்லை என்கின்றன ஸ்மிருதிகள். இவள் ஆடிய நாற்களத்தில் வெட்டுண்டாள். நானும் அதிலொரு காய் மட்டுமே. அவ்வெண்ணங்களால் மெல்ல அவர் முழுமையாகவே விடுபட்டார். எத்தனை கணங்கள் ஆகியிருக்கும்? 100 காலடிகள் வைக்கப்படவில்லை. அதற்குள் உள்ளம் எங்கெங்கோ சென்று எவ்வண்ணமோ உருவழிந்து உருவெடுத்து புதுப்பிறப்பு கொண்டு மீண்டு வந்து நின்றிருக்கிறது. அமைதியுடன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லலாம் தேவி என்றார். அவரது அமைதி அவளை சீண்டுவது விழிமாறுதலில் தெரிந்தது. நிலைமீண்ட அவரை எதிர்கொள்ள அவள் சித்தமாக வரவில்லை. அவர் உள்ளத்தில் ஒரு புன்னகை எழுந்தது. ஆம், இதுவே சிறந்த வழி. அந்த உளநிகழ்வும் சினமும் நன்றே.
அவை என் ஊசலை அத்திசைக்கு ஆட்டி இத்திசைக்கு எழுப்பிவிட்டிருக்கின்றன. எவர் முடிவை இன்று கணாதரிடம் அறிவித்தீர்கள் என்று திரௌபதி கேட்டாள். அவள் அக்கேள்விக்கென சீர்த்திருந்த சினம் அதற்கு முற்கணம் கொண்ட சிறு தயக்கத்தால் விசை இழந்துவிட்டதென்றும் செயற்கையாக உளம் திரட்டி அதை கேட்கிறாள் என்றும் அக்குரல் சற்று இடறியதிலிருந்து தெரிந்தது. என் முடிவு என்று தருமன் சொன்னார். ஏனென்றால் அது இந்திரபிரஸ்தத்தின் அரசனாக நான் அஸ்தினபுரி மேல் படை கொண்டு செல்வதைக் குறித்தது. அதை எடுக்கும் உரிமை உங்களுக்கில்லை என்று உரத்த குரலில் திரௌபதி சொன்னாள். ஏனென்றால் அவை முன் சிறுமை செய்யப்பட்டவள் நான். குருதி கோரி நிற்பது என் குழல் அமைதியாக ஆம் என்றார் தருமன். ஆனால் போர் நிகழவிருப்பது என் தலைமையில். அதன் பயனும் பழியும் என் குலமுறைகளின் மேல் விழும். அவள் முகம் சிவந்திருக்க முலைகள் எழுந்தமர நீர்பனித்த கண்களுடன் சீறி முன்னால் வந்தாள். நாணமில்லையா உங்களுக்கு? இத்தனைக்குப் பின்னரும் அஞ்சு குறுக்கி குழிமுயல் போல் மண்ணுக்குள் குவிந்திருக்க? ஆண் என ஒரு கணமேனும் தன்னை உணர்ந்தவன் தன் துணைவியின் மதிப்பழுந்த பின் வாழாதிருக்க மாட்டான். அவர் அவள் சொல்லட்டுமென காத்திருந்தார். இவர்களின் வீண் சொற்களைக் கேட்டு அமர்ந்திருக்க நான் வரவில்லை. கானேகும்போது நான் அங்கிருந்து கிளம்புவதை மட்டுமே எண்ணினேன். இன்று அறிகிறேன், இது சொற்களின் காடு. எண்ணங்கள் அனைத்தையும் இங்கு சொற்களென சிதறடித்து நிறைத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து எவரும் உணர்வு நிலை கொண்டு மீள முடியாது. இங்கு இவர்கள் நடுவே அமர்ந்து சொல்லில் மகிழ்ந்திருக்க நான் வரவில்லை. எனக்கு வேண்டியது குருதி. அது வெம்மையாறுவதற்கு முன்னரே வேண்டும். அஸ்தினபுரியின் அவ்வீணர்களின் குருதியாடிய பின்னரே நான் நிறைந்து விழிமூட முடியும். அவள் அச்சொற்களின் வழியாக உணர்ச்சிகளின் மேலேறிக் கொண்டாள். சற்று அணைந்து பின் எழுந்ததனாலேயே அவள் சினம் மிகையாக பெருகியது. இன்னும் அச்சமென்றால் நீங்கள் செய்வதற்கொன்றே உள்ளது. எரிகூட்டி அதில் ஏறி மறையுங்கள். என் 5 முகத் தாலியில் ஒரு முத்திரையைக் கழற்றி வீசிவிட்டு மறுகணமே உங்களை மறைக்கிறேன். இல்லை, குலத்தையும் குடியையும் விலக்கிவிட்டுச் சென்று அம்முனிவர் காலடியில் அமர்ந்து கொள்ளுங்கள். இளையோரை முன்னிறுத்தி நான் வென்று முடிசூடுகிறேன். யார் நீங்கள்? இதுவரை நீங்கள் ஆற்றியது என்ன? அடைந்தது என்ன? குருவின் கொடிவழியில் என்றுமிருந்து பேடிமையின் உருவம் நீங்கள். செயலற்றவர்கள் சுட்டிக்காட்டும் முன்வடிவம். பிரிதொன்றுமல்ல, இனி எனக்கு சொற்கள் தேவையில்லை. எவர் சொற்களாலும் என் அழல் இனி அணைக்கப்படுவதுமில்லை. ஆண் எனில் இன்றே கிளம்புக. மாறுபிறப்பினில் சென்று செத்துமடிக. அவள் இதழ்கள் வளைந்து கோடி உச்சரிப்பதை, வெண்பற்கள் ஒளிவிட்டு தெரிந்து மறைவதை மிக அண்மையிலென அவர் நோக்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு சொல்லுக்குப் பின்னரும் அவருள் முறுகியிறுகி நின்றவை அனைத்தும் விடுபட்டு எழுந்து எளிதாயின. தேவி, உன் சினம் விண்வாழும் என் அன்னையரின் அடிவயிற்றில் இருந்து எழுவது. ஒருநாள் நீ எண்ணியது போல குருதிப் பெருக்கின் மேல் கால் வைத்து நடப்பாய். கௌரவர் நெஞ்சு பிளந்த நினம் கொண்டு குழல் முடிப்பாய். அதை இந்த மலைகளைப் போல அத்தனை தெளிவாக அருகே காண்கிறேன் என்றார் தருமன். அந்த அணிச்சொற்சேர்க்கை அவரை அச்சொற்களிலிருந்து சற்றே விலக்கியது. ஆகவே அச்சொற்களை உரிய முறையில் சீராக அடுக்க முடிந்தது, ஒரு நெறிநூலில் என. ஆனால் நான் உன் சொல்லுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன் அல்ல, என் சொல்லுக்கும் அல்ல. அவையமர்ந்து நான் உரைத்த சொல் என் குடிமூதாதையருக்குரியது. அதை நான் மீற முடியாது. அதுவரை தோன்றாத எண்ணம் ஒன்று அப்போது எழுந்தது. நான் இங்கு வந்திருப்பது என் தந்தை